ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். இன்றைக்கு நம்ம மத்தியில் சகோதரர் முகமது ஐஜாஸ் வந்திருக்கிறார்கள். இது ஒரு எதிர்பாராத ஒரு வருகை தான். ஆண்டோட வருகை எதிர்பாராமல் தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் ஆயத்தமாக இருந்துக்கிடணும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், நீங்கள் நினையாத நாணுகையில் மனுஷகுமாரன் வருவார். கடந்த ஈஸ்டர் மாலையில் அவர் தன்னுடைய சாட்சியை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொண்டார். நம்முடைய பழைய திருச்சபையிலும் போதித்திருக்கிறார். அவர் நம்ம மத்தியில் இருப்பது சந்தோஷம். அன்றைக்கு வராதவர்களுக்கு அவருடைய சாட்சி தெரியாது. அவர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். தற்கொலை பண்ணி சாகணும்னு சொல்லி போகும்போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற ஒரு சின்ன வசனம் அது அவரை தொட்டது. அதன் மூலம் தேவன் பேசினார். ஆண்டவர் அவரை ரட்சித்து ஆசீர்வதித்து அதே வேளையில் வேலை செய்தாலும் ஊழியமும் செய்ய வேண்டும் என்று அவரை ஊழியத்திலையும் பயன்படுத்தி வருகிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வருவார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் எல்லாரையும் இந்த காலை வேளையில் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி. பரிசுத்தவான் எல்லாரையுமே ஒரே நேரத்தில் சந்திக்கும் போது நம்ம கடவுளை குறித்து தியானம் பண்ணும்போது கடவுளுக்கு விருப்பமாக இருக்கும். என்னுடைய சாட்சி நான் லாஸ்ட் டைம் சொன்னேன், திருப்பி சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வார்த்தையை பார்க்கலாம் அப்படின்ட்டு. யோவான் புஸ்தகத்தில் நம்ம 5ஆம் அதிகாரம் வாசித்தோம். யோவான் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம 1-5 15 வாசித்தோம். உங்கள் எல்லாருக்குமே அந்த கதை தெரிஞ்சிருக்கும். அந்த பெதஸ்தாங்கிற பூல், அந்த ஒரு சின்ன குளத்தில், அந்த இடத்துல 38 வருஷம் வியாதி அந்த ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்த்தோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது எருசலேமில் மாத்திரம் கிடையாது, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பிக்கைகள் உண்டு. தண்ணியை பார்த்தா பயப்படுவாங்க, தண்ணியில் ஆவிகள் இருக்குன்னு நம்புவாங்க, மரத்தில் இருக்குன்னு நம்புவோம், மலை உச்சியில் இருக்குன்னு நம்புவாங்க. இதே மாதிரி ஒரு மூட நம்பிக்கை தான் பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு. இந்த குளத்துல ஒரு இடத்துல தண்ணி கொப்பளம் மாதிரி வரும். அப்போ அந்த இடத்துல ஒரு தூதன் தண்ணியை கலக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு மனுஷன் உள்ள போனாங்கன்னா அவங்க சுகமளிக்கப்படுவாங்க சொல்லி ஒரு நம்பிக்கை அந்த மக்களுக்கு உண்டு. பெதஸ்தா பூல்ல பார்த்தீங்கன்னா அதை பெதஸ்தா பூல்னு சொல்லுவாங்க, பெத்சைதா அப்படிங்கிற பூல்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அதாவது ஒளிவம் இருக்கிற ஒரு இடமாக சொல்லப்படுது. ஆக்சுவலாக அதே மாதிரி தொட்டி தண்ணி இருக்கிற இடமாக சொல்லப்படுது அந்த இடத்த. இப்போ இந்த இடத்துல 38 வருஷம் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு. அதில் வர்ற அந்த கொப்பளம் பார்த்தீங்கன்னா அந்த பபிள்ஸ், அது எதுக்கு வருது பார்த்தீங்கன்னா, அந்த குளத்துக்கு கீழே சின்ன ஒரு ஓடை போகும். அந்த சின்ன குளத்துக்கு கீழே ஒரு ஓடை போகும். அந்த ஓடை போகும்போதெல்லாம் அந்த தண்ணீர் அதில் கொப்பளிச்சுட்டு வர்றதுனால தான் அதில் அந்த கொப்பளம் வரும். அது என்னைக்காக தான் வரும். சில நாட்கள் ஒரு நாளைக்கு 2-3 தடவை கூட வரும். இதுதான் அங்கே நடந்த ஒரு சம்பவம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பைபிள் ரீட் பண்ணும்போது தெரியும், இந்த இடத்துக்கு போகும்போது அவர் தனியாக போனார். ஆக்சுவலாக அவர் எந்த ஒரு சீடரையும் கூட்டிட்டு போகல. இந்த இடத்துக்கு போகும்போது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா அந்த பண்டிகைகளையும் ஆசரிப்பார். அவர் ஒரு யூதன், அவர் ஒரு ஆர்த்தடாக்ஸ் யூதன். அவர் யூத மார்க்கத்தை சேர்ந்தவர். அவர் மோசேயின் கட்டளை எல்லாம் கட்டு தெரிந்தவர். அவர் ஒரு ரப்பாய். ரப்பாய் என்பது அவங்களுடைய புஸ்தகத்தில் படித்தவங்க தான் ரப்பாய் ஆக முடியும். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு ரப்பாய். எபிரேய மொழியில் ரப்பாயின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்மளுடைய மொழியில் சொல்லலாம் போதகரே, இல்லாட்டி ஒரு பாஸ்டரே அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தம். அப்போ இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் எருசலேமுக்கு போறாங்க. எதற்காக போறாங்க பார்த்தீங்கன்னா, பண்டிகை நாட்கள். அது எருசலேம்ல முக்கியமாக யூதர்கள் பார்த்தீங்கன்னா 3 பண்டிகையை அவங்க ஆசரிப்பாங்க. ஒன்று எகிப்து தேசத்துலேருந்து வெளியே வரும்போது அந்த பாஸ் ஓவர் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க, அதை அவங்க ஆசரிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள்லேருந்து 7 வாரம் கழிச்சு பெந்தெகோஸ்தே நாட்கள் வரும், அவங்க அதை ஆசரிப்பாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவும் பார்த்தீங்கன்னா ஒரு யூதனாக ஒரு யூத கட்டளையெல்லாம் பின்பற்றிட்டு ஒரு மோசேயின் கட்டளைகளை கீழ்ப்படித்து, அது 613 கட்டளை உண்டு பைபிளில். பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது 10 கட்டளை நினைப்போம், இல்லை
நீங்க பழைய ஏற்பாடு வாசிக்கும் சொல்லப்பட்டிருக்கும் 613 கட்டளைகள் இருக்கும். அதைத்தான் 10 மாத்திருப்பாங்க. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 நமக்கு சொல்லுவாங்க, நீ இதை பின்பற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்க நமக்கு வந்து. இது எதுக்கு நான் சொல்ல வரேன் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு யூதன், இயேசு கிறிஸ்து ஒரு ரப்பாய், இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா கற்பனைகளும் தெரியும். அவருக்கு இதெல்லாம் தெரிந்தவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அது மாத்திரம் கிடையாது, அவர் மெஸ்ஸாயா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அவர் ரட்சிக்கப்பட நம்ம ரட்சிப்புக்காக வந்தவர், அவர் இறைவன், அவர் தேவன். நல்லா புரிஞ்சுக்கோ, மெஸ்ஸாயா என்பது தேவன். நீங்க தானியேல் புஸ்தகத்தை வாசிப்போம், அப்போ தெரியும் யார் என்ற விஷயம் வந்து. இப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்து பாருங்க, ஓய்வு நாள அன்னைக்கு ஒரு மனுஷனை சுகம் கொடுக்குறாங்க. ஓய்வு நாள் என்பது நீங்க நல்லா யோசிக்கணும். அந்த சனிக்கிழமை நாட்கள்ல அவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. இது இப்ப மாத்திரம் கிடையாது, அந்த நாட்களிலுமே ஓய்வு நாள்ல ஒன்றும் செய்ய மாட்டாங்க. என்னுடைய பிசினஸ் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா ஒரு யூதன். நான் இஸ்ரேலுக்கு போகும்போதெல்லாம் அவருடைய வீட்டுக்கு நான் ஓய்வு நாளுக்கு என்று போவேன். ஓய்வு நாள் கரெக்டா பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 5:30 சனிக்கிழமை 5:30 மணி வரைக்கும் தான் ஓய்வு நாள். அப்போ இந்த வெள்ளிக்கிழமை 5:30 பாத்தீங்கன்னா அவங்க ஒரு வேளை செய்ய மாட்டாங்க, எல்லாரும் வீட்டுக்கு போயிருவாங்க. வீட்டுல போய் நீங்க அந்த வெள்ளிக்கிழமை ஒரு 3 மணிக்கு மேல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இஸ்ரேல் நாட்டுல ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பாங்க, எல்லாரும் ஃபாஸ்டா போயிட்டு இருப்பாங்க வீட்டை பார்த்து. நான் கேட்டேன், எதுக்கு எல்லாம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கீங்களா? இல்ல பஸ்க்கு ஓய்வு நாள் ஆரம்பிக்கும் போது நாங்க ஓய்வு நாளுக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஹார்ன் அடிச்சு சீக்கிரம் போவாங்க. அப்ப இவர் வீட்டுக்கு நான் போகும்போது இப்படிதான் போவார். அவர் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, குடும்பம் எல்லாம் சேர்ந்து வந்துருவாங்க. எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு ஒரு திராட்சை ரசம், ஒரு வைன் எடுத்து வச்சுக்கிட்டு அதை முதல்ல அந்த கப்பில் போட்டுக்கிட்டு, அப்புறம் தேவனுக்கு அந்த வைனை கையில சமர்ப்பணம் கொடுப்பாங்க, ஆண்டவருக்கு அதை கொடுத்துட்டு, அப்புறம் குடும்பம் எல்லாம் சேர்ந்து அந்த திராட்சை ரசத்தை குடிச்சு, அதுக்கப்புறம் அவங்க பஸ்கா இல்ல, அந்த ஓய்வு நாளை ஆராதனையோடு அவங்க ஆண்டவர் ஆரம்பிப்பாங்க. இந்த நாட்கள், அதாவது இந்த சாயங்காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா மறுநாள் வரைக்கும் ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. லிஃப்ட் பட்டன் கூட அமுக்க மாட்டாங்க, லைட் போட மாட்டாங்க, ஃபேன் ஏசி எதுவும் ஆஃப் பண்ண மாட்டாங்க, ஒரு போன் கால் எடுக்க மாட்டாங்க, ஒரு லேப்டாப் திறக்க மாட்டாங்க. இது மாத்திரம் கிடையாது, அவங்க பிசினஸ் குறித்து யோசிக்க கூட மாட்டாங்க. அன்னைக்கு எதையுமே யோசிக்க கூடாது. அதுதான் ஓய்வு நாள் என்பது. இப்படிதான் ஓய்வு நாள் ஆண்டவர் ஆசரிக்க சொன்னாங்க. அதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு வராங்க. நான் சில நேரம் தெரியாம சனிக்கிழமை கால் பண்ணிருப்பேன் அவருக்கு, அவர் எடுக்கவே மாட்டாங்க. அப்புறம் தான் யோசனை வரும் எனக்கு, திருப்பி எனக்கு சனிக்கிழமை நைட் மெசேஜ் அனுப்பாரு, எதுக்கு என்ன கால் பண்ண, சத்தம் வருது அப்படிம்பாரு, நீ கால் பண்ணக்கூடாது அப்படிம்பாரு. அப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படிதான் இன்னைக்கு இருக்கிற யூதர்களும் ஓய்வு நாள் ஆசரிக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்ச ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு அன்னைக்கு அந்த பெதஸ்தா பூலுக்கு போறாங்க. ஏன் வெள்ளிக்கிழமை முன்னாடி போயிருக்க வேண்டியதானே? வெள்ளிக்கிழமை ஓய்வு நாள் ஆரம்பிக்க போகுது 5:30 மணிக்கு, ஒரு 2 மணிக்கு போயிருக்கலாம். இல்லைன்னா சனிக்கிழமை ஒரு நாள் 38 வருஷம் இருந்தவனுக்கு ஒரு நாள் இருக்க மாட்டானா? யோசிச்சு, 38 வருஷம் ஒருத்தங்க படுக்கையில கிடக்கும், அவனால ஒரு நாள் காத்திருக்க முடியாதா? ஆனா அந்த ஒரு நாளும் அவர் காத்துக்க விடல. அவர் கரெக்டா அந்த ஓய்வு நாள் ஆரம்பிக்கும் போது பரிசேயர்களுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல அவங்க சட்டங்களை இந்த பொதுமக்கள் வந்து செய்யறாங்களாம் பார்த்துட்டே இருப்பாங்க. அதாவது எப்படி இஸ்லாம்ல பாத்தீங்கன்னா ஹலால் அப்படிமா, ஹலால் என்றால் அனுமதிக்கப்பட்டது என்று அர்த்தம். அதே மாதிரி கோஷர், எபிரேய மொழியில கோஷர் சொல்லுவாங்க, அனுமதிக்கப்பட்டது. அப்ப ஓய்வு நாள் அன்னைக்கு இவங்க அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை செய்யறாங்களா, மற்ற நாட்களிலுமே அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை செய்யறாங்களா? இதைத்தான் பரிசேயர்களுடைய ஒரு வேலையா இருந்துச்சு. அப்ப அவன் போய் நிக்கான், வழக்கம் போல எல்லாம் தெரியல, பரிசேயர் நிக்கான். அந்த நேரத்துல இவர் ஒருத்தரை குணம் பண்ணிட்டு போறாரு, அவன் படுக்கையை எடுத்துட்டு போறான். அந்த வசனம் மாத்திரம் வாசிங்க, அந்த ஆண்டவர் முக்கியமா சொன்ன வசனம், அவனை பார்த்து எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று 8ஆம் வசனம் சொல்லுது. 38 வருஷம் பாதிப்புல உள்ள ஒரு ஆளு. இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா 38 வருஷங்கும் போது ஒரு மனுஷனுடைய பாதி வாழ்க்கை போச்சு. ஒருத்தருக்கு பாதி வாழ்க்கையில என்ன செய்யறாங்களோ அதுக்கு அடிமையா தான் இருப்பாங்க, அது சிந்தனை மாறாது. அதனால தான் நம்ம சின்ன வயசுல விபிஎஸ்ல சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து எது சரி எது தவறு, வாலிபர்களுக்கு எது சரி எது தவறுங்க சொல்றோம். இதெல்லாம் கத்துக்கிட்டு நீங்க 40 வருஷத்துலயும் அதே தவறுகள் செய்றீங்க, 50 வருஷம் அதே தவறுகள் செய்றீங்கன்னா நீங்க அடிமைகளாக இருக்கிறீங்க என்று அர்த்தம். இதுதான் உண்மை. 38 வருஷம் ஒருத்தன் வந்து அடிமையா இருக்கான், வியாதிக்கு அடிமையா இருக்கான். ஆண்டவர் பார்க்காங்க, ஆண்டவர் சொல்றாங்க, உனக்கு சொஸ்தமாக விருப்பம் இருக்கா?
நீ சொஸ்தமாகணுமா அப்படின்னு ஆண்டவர் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேள்வி கேட்காங்க. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவருக்கு புலம்பல் தான் வருது. எனக்கு சொஸ்தமாக ஆசைலாம் இருக்குன்னு சொல்லல, என்னை யாராவது எடுத்துட்டு போய் இந்த குளத்துக்குள்ள போடுங்க, என்னை முதல்ல போட்டா போதும். இதைத்தான் அவர் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்காரு. இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நீ எழுந்து நட அப்படிங்காங்க. அந்த வசனம் மாத்திரம் வாசிக்க, திருப்பி 8வது அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்க. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அதே வாசிங்க. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீ சுகமாவாய் சொன்னார் கூட சுகமாயிருப்பான், நீ சொஸ்தமானாய் சொன்னா கூட சொஸ்தமாயிருப்பான். அதான் என்ன, அவர் தேவ வார்த்தை, அவர் மெசாயா, அவர் இறைவன், அவர் எது சொன்னாலும் நடக்கும். அவர் சொல்றார் என்றால் பிதாகிய தேவன் சொல்லிட்டாருன்னு அர்த்தம். அதான் விஷயமே. இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றாங்க, நான் எதை கேட்கனோ அதைத்தான் சொல்றேன், நான் எதை என்ன கண்டால் பிதாவை கண்டார் அப்படின்னு சொல்றாங்க ஆண்டவர் வந்து. அப்ப அவர் சொல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன், என்னுடைய விருப்பம்னு கிடையாது உன்னை சொஸ்தமாக்குறதுக்கு, பிதாவுடைய விருப்பமா இருக்கிறதுனால தான் நான் சொஸ்தமாக்க வரேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கலாம், சொஸ்தமா. ஆனா அது மாத்திரம் ஆண்டவர் சொல்லல, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துட்டு நட அப்படிங்காங்க. இந்த படுக்கையை எடுத்துட்டு நடக்கிறது தான் ஓய்வு நாள்ல பண்ற பெரிய தப்பு. ஏன்னா ஓய்வு நாள்ல நீங்க நடக்கலாம், தப்பு கிடையாது, நீங்க ஓடலாம், தப்பு கிடையாது, நீங்க ஒரு வேலை செய்யக்கூடாது. இவங்க கரெக்டா எடுத்துட்டு நட சொல்லும் போது இவன் கர்த்தருடைய பிரசனத்தில் இருக்கும் போது அதை கீழ்ப்படிந்து, இது ஓய்வு நாளாச்சுன்னு கேட்கல, இத்தனை வருஷமாக நான் இதுல கடந்த எனக்கு வேணான்னு சொல்லல, இனி நடக்க போற இந்த இடம் தேவையில்லைன்னு சொல்லலாம, கர்த்தருடைய வார்த்தை அவன் உடனே கீழ்ப்படிந்து அந்த படுக்கையை எடுத்துட்டு நடந்துட்டு போறான். போயிட்டு இருக்கும் போது வாட்ச்மேன் நிக்காங்க, பரிசேயர்கள் நிக்காங்க. பரிசேயர்கள் சொல்றாங்க, ஓய்வு நாள் அன்னைக்கு உனக்கு இந்த வேலை யாரு கொடுத்தா? படுக்கையை எடுத்துட்டு போறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு? அப்ப இவர் சொல்றாரு, என்னை சொஸ்தமாக்குனாரு, சொஸ்தமாக்குனவரு என்னை எடுத்துட்டு போக சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டவனே அவன் கோபப்பட்டு கேட்கான், யார் அவன்? உனக்கு சொஸ்தமாக்கி எடுத்துட்டு போன்னு சொன்னது யார்? இவருக்கு பேரே தெரியாது முதல்ல. இவர் சொன்ன வந்தாரு, படுத்திருந்தாரு, எலும்பு சொன்னாரு, எஞ்சி போயிட்டான் அவன் பாட்டுக்கு. இவருக்கு பேர் கூட தெரியல, இவர் என்ன பேருன்னு சொல்லி. அப்போ கேட்கான், உங்க அனுப்பினவருடைய பேர் என்ன? இவர் மறுபடியும் சுத்தி பார்க்காரு, எங்க இருக்காரு சொல்லி தெரியல. ஒரு 2-3 தெருக்கெல்லாம் போறாரு, அங்க இயேசுவை பார்த்துட்டாரு. இயேசுட்ட போய் கேட்காரு, உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி. பாரு 12ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடியினால் இயேசு விலகியிருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். அல்லேலூயா, ஆமென். அப்போ அதுக்கப்புறம் தான் எப்ப சொல்றாரு, என்னை சொஸ்தமாக்கின ஒரு பேர் என்னது? இயேசு அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா இப்ப என்ன ஆச்சுன்னா, ஏற்கனவே இந்த பரிசேயர்களுக்கு இயேசு மேல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாள் மாத்திரம் கிடையாது, நீங்க பைபிள்ல வாசி சொல்லப்பட்டிருக்கும், ஒரு சில நாட்கள்ல ஓய்வு நாள் அன்னைக்கு தான் சுகம் கொடுத்தார். ஓய்வு நாள் அன்னைக்கு தான் ஆண்டவர் பண்ணியிருப்பாங்க. அப்ப என்ன பரிசேயர் கோவம்னா, அவர் ரப்பாய் தானே, நீ மோசேயுடைய கட்டளை கீழ்ப்படுகிற ஆள் தானே. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த இயேசு எதற்காக ஓய்வு நாளை ஆசரிக்காமல், அதுக்கு மரியாதை கொடுக்காமல், அதை செய்யாம எதுக்கு ஓய்வு நாளுக்கு என்று இதை மாத்தி செய்றீங்க? அப்போ நிச்சயமாக இது ஓய்வு நாளுக்கு விரோதமா சொல்றதுனால உங்க மேல குற்றம் இருக்குன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் மேல கோபம் உருவாவது இந்த பரிசேயர்களுக்கு. இது நியாயமான கோபமா இல்லையா? சொல்லுங்க, நியாயமா சொல்லணும். இப்ப நீங்கெல்லாம் யூதர்கள், உங்க எல்லாருக்கும் சட்டத்திடம் தெரியும். ஓய்வு நாளுக்கு அன்னைக்கு ஒரு படிக்க கூட எடுக்கக்கூடாது, அதுதான் விஷயம். ஒரு வேலை செய்யக்கூடாது. இன்னைக்கு யூதர்கள் அதான் செய்யறாங்க. அப்ப சொல்லுங்க, அது வந்து நியாயமா இல்லையா? உண்மையை சொல்லணும். அவங்க கோவப்பட்டது நியாயமா இல்லையா? ஆமா சொல்றோம், கை தூக்குங்க. சரி, கரெக்டா, ஆமா சொல்றாங்க. இல்லைன்னு சொல்றோம், கை தூக்குங்க. கோவம் இல்லை, ஏன்னா நீ இயேசு கிறிஸ்து பின்பற்றதுனால கோவம் வரலையோ உங்களுக்கு? சரி, இல்லை. நல்லா கேட்டுக்கோங்க.
உங்க கோபம் நியாயமானது தான். ஆனால் அங்க ஆண்டவர் சொல்ல வந்த விஷயம் வேற. ஆக்சுவலா அந்த யூதர்களுக்கு தெளிவாக தெரியும், ஓய்வு நாளின் இறைவன் தான் ஆண்டவர் சொல்லி. கரெக்டா இல்லையா? ஓய்வு நாளுடைய கடவுள் தான் ஆண்டவர் சொல்லி. ஏன்னா ஓய்வு நாளை கொடுத்தது ஆண்டவராக தேவன் தான், நம்மளுடைய ஹஷே மடோனாய் தேவனாகிய கர்த்தர். இந்த யெகோவா தேவன் தான் இந்த ஓய்வு நாளை கொடுக்கிறார். இன்னைக்கு உலகம் முழுவதும் சனிக்கிழமை ஓய்வு நாள் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் இருக்கு. எப்படி வந்துச்சு? இது ஆண்டவர் அன்னைக்கே சொன்னதுனால தான் ஓய்வு நாள் என்ற விஷயமே உருவாச்சு. அதுக்கு முன்பதாக வரைக்கும் பாத்தீங்கன்னா, மோசே சொல்வதற்கு முன்பதாக வரைக்கும் ஓய்வு நாள் என்ற விஷயம் கிடையாது யாருக்குமே. எல்லோரும் பாத்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு 7 நாளும் அடிமையாக இருப்பாங்க, அவ்வளவுதான். 365 நாட்களும் அடிமையா தான் இருப்பாங்க, அதாவது வேலை செய்வாங்க, அவ்வளவுதான். ஒரு ஓய்வு நாள் ஒன்று கிடையவே கிடையாது யாருக்குமே. ஆண்டவர் என்னதான் ஆதாம் ஏவாள்கிட்ட சொன்னாலும் அதெல்லாம் ஒழுங்காக பின்பற்றவில்லை. மோசே மூலமாக ஆண்டவர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்கும் போதுதான் இது பின்பற்றப்படுகிறது. அதுவும் கட்டளையாக பின்பற்றப்படுது ஓய்வு நாள் என்பது. அது வரைக்கும் ஓய்வு நாள் என்ற விஷயம் கிடையவே கிடையாது. நமக்கு தெரியும் இவர் ஓய்வு நாளின் தேவன் என்று, ஆனால் மக்களுக்கு பின்பற்ற பழக்கம் அந்த காலத்தில் எதுவுமே கிடையவே கிடையாது. அப்போ இந்த மக்களுக்கு, அதாவது உலக அந்த லெபனான் தேசம், சிரியா தேசம், அந்த எகிப்து தேசம், அந்த எல்லா மக்களுக்கும் தெரியும் இந்த மக்கள் ஓய்வு நாள் அன்னைக்கு ஓய்வு எடுப்பாங்க, வேலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் உண்டு. அப்ப இந்த யூதர்களுக்கும் தெரியும் நம்முடைய தேவன் ஓய்வு நாளின் தேவன், ஓய்வு நாளை இது செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க, அவரும் ரெஸ்ட் எடுத்தாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது பரிசேயர் கேட்கான், இயேசு கிறிஸ்து கேட்கும்போது, நீங்க எதுக்கு ஓய்வு நாளை ஆசாரிக்கல, நீங்க ஏன் அப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. அங்க வந்து ஆண்டவர் பார்த்து சொல்றாங்க. நான் 16ஆம் வசனம் வாசிக்கிறேன். இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறியதும் அல்லாமல் தேவனுடைய தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினதனால் யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாக வகை தேடினார்கள் என்று சொல்லி இந்த வசனம் முடியுது. அப்போ நிறைய இஸ்லாமியர்கள்ட்ட நீங்க பேசிங்கன்னா இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க, எங்க இயேசு கடவுள் என்று நேராக சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. எங்க இயேசு கடவுள் சொன்னாரு, இது என்னமோ கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லுவாங்க. எல்லா இஸ்லாமியர்கிட்ட கேளுங்க, ஒன்னு சொல்லுவாங்க இயேசு என் கடவுள் சொன்னாங்க பைபிள்ல, இயேசு என் கடவுள் சொன்னாங்க. என்னமோ நமக்கு பதில் தெரியாத மாதிரியும், இத்தனை வருடங்காலமாக பைபிள் வந்து நம்ம தவறாக பயன்படுத்துற மாதிரியும் ஒரு பின்பத்தை ஏற்படுத்துவாங்க. அது ஒரு அறியாமையின் கேள்விதான். நான் சின்ன ஒரு கேள்வி கேட்க, ஒரு பரோட்டா மாஸ்டர் இருக்காரு. அந்த பரோட்டா மாஸ்டர்கிட்ட போய் நீங்க கேட்க, நீங்க என்னைக்கு பரோட்டா மாஸ்டர்னு சொன்னீங்கன்னு நான் கேட்கணுமா? அவர் பரோட்டா மாஸ்டர்னா பரோட்டா கடையில் நிற்பாரு, பரோட்டா போடுவாரு. அவர் பழைய கடையிலையும் பரோட்டா செஞ்சிருப்பாரு, இந்த கடையிலையும் பரோட்டா செஞ்சுட்டு இருக்காரு. நான் கடைக்கு போகும்போது சாப்பிடும்போது பரோட்டா எனக்கு பிச்சு போடுறாரு, சால்லாம் போடுறாரு. இவர் பரோட்டா மாஸ்டர் சொன்னாதான் நான் நம்புவேனா? நீங்க பரோட்டா மாஸ்டர் சொன்னா மட்டும் தான் உங்க பரோட்டா சாப்பிடுவேன், யாரா சொல்லுவோமா? நம்ம நீங்க பரோட்டா மாஸ்டர் இருந்தா மாத்திரம் தான் நான் பரோட்டா சாப்பிடுன்னு சொல்லுவேனா? பரோட்டா போட்டாலே போதும், கரெக்ட் தானே? இன்னைக்கு இஸ்லாமியர்கள் கேட்கிற கேள்வி இதே வேடிக்கையான கேள்விதான். இயேசு கிறிஸ்து தான் எங்கே இறைவன் என்று சொன்னார்னா, அவர் இறைவன் என்று சொல்லணும் அவசியம் இல்லை. அவர் இறைவன் என்று சொல்லியிருந்தார்னா தான் பிரச்சனையே உருவாயிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் தான் கடவுள் என்று சொல்லும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அப்ப இது ஒரு புது இறைவன், இது ஒரு புது தேவன் என்று நமக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும். அவர் தான் இறைவன் என்று சொல்ல வரல. அங்க இடத்துல நான் தான் இறைவன் சொல்ல வரல, அவர் தான் பிதாவும் ஒண்ணு என்று சொல்ல வந்தார். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்றது, நமக்கு 3 நபர்கள் இருக்கிற ஒரு இறைவன் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த விஷயம் தான் மனுஷனால் விளங்க முடியாது. அப்போ நீங்க பழைய ஏற்பாட்டில் போகும்போது தானியேல் புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கும், ஏசாயா புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கும், ஒரு கன்னி ஸ்திரீல ஒரு குமாரன் பிறப்பார், அவருடைய தோளின் மேல் எல்லாமே இருக்குமா, எல்லா சர்வமும் அவர் மேல இருக்குமா. அவர் ராஜா, அவர் தேவன், அவர் கர்த்தர், அவர் நித்திய பிதா என்ற வசனம் மெஸ்ஸையா குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தான் மெஸ்ஸையா என்பதை நான் சொல்ல வந்தார். தான் மெஸ்ஸையா, நான் அந்த பிதாவாகிய தேவனுக்கு அடுத்து இருக்கிற ஒரு நபர் சொல்ல வந்தார். ஸ்டேட்டஸ்ல கிடையாது. அதாவது நான் இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் நிக்காருன்னா அதுக்கு அடுத்து நிக்கிறவர் அடுத்த ஆளுங்கிற நமக்கு நம்பிக்கை உண்டு. ஆனால் நம்மளுடைய மனிதனுடைய மூளை இப்படிதான் நமக்கு தோணும். ஆனால் ஏக இறைவன் பாத்தீங்கன்னா அவர் நம்ம யோசிக்க முடியாது. வேதம் தெளிவா சொல்றது, உங்களுடைய விருப்பங்கள் மாதிரி அவர் விருப்பம் இருக்காது, உங்களுடைய நோக்கம் மாதிரி அவர் நோக்கம் இருக்காது. அவர் உங்களுக்கு ஒரு பாதை தான் யோசிப்பீங்க, இப்படி போனா இப்படி போலாம். அவருக்கு 1000 வழிகள் காணப்படும் அந்த இடத்துக்கு போய் சேருவதற்கு. இதுதான் நம்மளுடைய பரலோகத்தின் தேவன், நம்மளுடைய பைபிளின் தேவன். அப்ப இந்த தேவன் சொல்றாரு,
நானும் பிதாவும் ஒண்ணு அப்படிங்கார். அங்கதான் இதனால்தான் கோபம் உருவாகுது. உருவாத காரணமே அதுதான். அவன் சொல்றாங்க, ஓய்வு நாளுக்கு தேவன் நான் ஆண்டவர் சொல்ல வரார். இவங்களுக்கு தெரியும் ஓய்வு நாடு இறைவன் யெகோவா தேவன் என்று. அப்ப இவர் சொல்றாரு நானும் ஓய்வு நாளுடைய இறைவன் தான் அப்படின்னு சொல்ல வந்தார். அதான் நீ புரிஞ்சுக்கணும். தான் இறைவன் சொல்றதை விட உங்களுக்கு ஏற்கனவே நம்பிக்கை இருக்கு, ஓய்வு நாளின் கடவுள் தான் கடவுள் தெரியும் உங்களுக்கு. அப்ப தெளிவா சொல்றாரு, அந்த ஓய்வு நாளுடைய இறைவன் தான் நான் அப்படின்ட்டாங்க. இதனால தான் அவங்க கோபப்பட்டு வராங்க. மறுபடியும் கேட்கலாம், நீங்க ஓய்வு நாளுடைய இறைவன் தானே, அப்ப எதுக்கு ஓய்வு நாள் நீங்க ஆசாரிக்கல? அவன் ஆண்டவர் பதில் சொல்றாங்க. இந்த வசனங்கள் ஃபுல்லா வாசிக்கும் சொல்ல தெரியப்பட்டிருக்கும். ஒரு மனிதன் ஒரு ஆடையோ மாடையோ வளர்க்காங்க, கிணத்துல விழுந்துட்டு ஓய்வு நாளுக்கு என்று நீங்க என்ன செய்வீங்க? ஓய்வு நாள் சொல்லி அந்த மாடையோ ஆடையோ காப்பாற்றாம இருப்பீங்களா? அப்ப நீங்க உள்ள இறங்கி ஒரு கைத்தை கட்டி ஒரு வேலை செய்து அந்த ஆடு மாடை நீ காப்பாத்துறீங்க, சரியா இல்லையா? அதே மாதிரி ஒரு கர்ப்பம் வருது, குழந்தை பிறக்குது. குழந்தை பிறக்கும் போதும் அந்த குழந்தை ஓய்வு நாள்ல வருது. அப்போ அது வேலை தானே. அது குழந்தை வருது, அது ஓய்வு நாள் எடுக்கீங்க, அப்போ அது ஒரு வேலை தானே. அப்புறம் ஆண்டவர் சொல்றாங்க, கரெக்டா பாத்தீங்கன்னா 8ஆம் நாள் நடக்க சரியா ஞாபகம் மாட்டுக்கு, எந்த ஆண் குழந்தை பிறந்தாலும் விருத்த சேதனம் 8ஆம் நாள் செய்வாங்க, கரெக்டா பண்ணுவாங்க. போன மாசம் கூட என்னுடைய நண்பர், என்னுடைய யூத பார்ட்னர் சொன்னா, அவருடைய பேரனுக்கு ஓய்வு நாள் அன்னைக்கு தான் விருத்த சேதனம் பண்ணாங்க, சர்க்கம்சிஷன் பண்ணாங்க ஓய்வு நாள்ல. அப்ப ஆண்டவர் கேட்காங்க, ஓய்வு நாளுடைய இறைவன் நானா இருந்தாலும் சரிதான், ஓய்வு நாள்ல ஒரு ஆடு மாடையை நீ விட்டு கொடுக்க நீ பண்ணது கிடையாது. ஒருத்தன் கீழே விழுந்தா நீ அவனை எடுக்க நீ பார்க்க. அப்ப உனக்கு இந்த ஆடு மாடு மேல இவ்வளவு பாசம் வரும்போது, ஒரு மனிதனை நான் உருவாக்கின எனக்கு அந்த மனுஷனை குணம் பண்ணுவதற்கு எனக்கு அதிகாரம் கிடையாதா? ஓய்வு நாள்ல இயற்கை மேகம் போகுது, மழை வருது, பூமி சுத்துது, இதெல்லாம் நடக்குது. அப்ப இதெல்லாம் ஓய்வு நாள்லயும் தான் ஆண்டவர் பண்ணிட்டு வராரு. ஓய்வு நாள்ல ஆண்டவர் ஓய்வு எடுத்தாலும் நமக்கு மூச்சு ஓடிட்டு இருக்கு, இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப சொல்றாரு, ஓய்வு நாளின் இறைவன் இன்னைக்கும் பார்த்துட்டு தான் இருக்காரு. மனிதனுக்கு வேண்டிய எல்லா விஷயம் செஞ்சுதான் வராரு அவர் ஓய்வு நாள்லயுமே. உனக்கு ஆடு மாடு மேலே அவ்வளவு பிரியம் இருக்கும் போது, ஒரு மனுஷனுக்காக நான் ஓய்வு நாளை குணம் பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த ஓய்வு நாள்ல இறைவனுக்கு மாத்திரம்தான் வல்லமை உண்டு, வேலை செய்யலாம் என்ற அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரம் எனக்கும் உண்டுதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மனிதர்களை எல்லாம் குணம் பண்ணும் போது சொல்ல வந்தாங்க, அவர் ஓய்வு நாளின் தேவன். எல்லா யூதர்களுக்கும் தெரியும் ஓய்வு நாளுடைய இறைவன் என்றால் என்னுடைய தேவன் என்று. இது ஆண்டவர் சொன்னாரு, நான் தான் அந்த இறைவன், நான் தான் அந்த யெகோவாகிய தேவன். அன்னைக்கு சீனாய் மலையில நான் வந்து நிற்கும் போது என்னுடைய குரல் கேட்க முடியாம நீங்க நடுங்கி போனீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டேன், என்னுடைய ஜனமாக இருக்க ஆசைப்படுறியா? நான் உன்னுடைய இறைவனாக இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி மோசே மூலமாக என்னுடைய குரல் கேட்க உங்கள்கிட்ட பேசினேன். அன்னைக்கு அவங்க எல்லாம் சொன்னாங்க, ஆமா உங்களுடைய பிள்ளைகளாக இருக்க ஆசைப்படுறோம். 400 வருஷம் அடிமையாக இருந்தோம். எபிரே இனம் என்றாலே அடிமையின் மார்க்கம் என்று அர்த்தம், அடிமை இனம் என்று அர்த்தம். இன்னைக்கு எங்களை நீங்க ஓய்வு நாளின் தேவன் எங்களை கூப்பிட்டு இன்னைக்கு நீங்க சொல்றீங்க, இனி என்னுடைய பரிசுத்த ஜாதியா இருப்பீங்க, இனி என்னுடைய ஆசாரிக்கிற ஒரு தெய்வீக கூட்டமா இருக்கேன்னு சொல்றீங்க. நீங்க இது போதும் அப்படிங்காங்க. ஆண்டவர் பேச பேச அந்த மலையின் உச்சியிலிருந்து ஒரு பெரிய மேகம் கூட்டம் சேர்ந்து இடி மின்னல் போல கேக்குது. இந்த மக்கள் சொல்றாங்க, இதுக்கு மேல நீங்க பேசாதீங்க, நீங்க மோசட்டே பேசுங்கன்னு சொல்லி இந்த மக்கள் பயப்படுறாங்க. அந்த இறைவன் தான் அந்த ஓய்வு நாள் அன்னைக்கு அந்த மனிதனை குணம் செய்தார். அந்த அதிகாரம் இயேசுக்கு உண்டு. அந்த அதிகாரத்தை தான் அவர் பேசுறாரு. நீ ஓய்வு நாள்ல நீ வேட்டி கட்டிட்டு வார, மறிச்சிட்டு வந்து நிக்க, தப்புங்க. ஓய்வு நாளை கொடுத்த தேவன் நான் தான், எனக்கு எல்லாம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயர்களின் மனசுல புரிய வைக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை கேட்கும் போதுதான் யூதர்கள் வந்து பயப்படுறாங்க, கோபம் உருவாகுது, நடுங்கி போய் என்ன பண்ண தெரியாம கல்ல கொண்டு அடிக்க போறான். வேதம் தான் சொல்லுது. ஆண்டவர் சொல்றாங்க 19 வசனத்துல, மெய்யாகவே மெய்யாகவே. பைபிள் எப்போதெல்லாம் இந்த 2 தடவை சொல்லப்பட்டிருக்கோ நல்லா புரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம் மெய்யாகவே மெய்யாகவே, நிச்சயமா நிச்சயமா எப்பெல்லாம் 2 தடவை ஆண்டவர் சொல்றாங்களோ, 2 விஷயம் ஒரே வசனத்துல வருதுன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், முக்கியமான விஷயம் என்று.
அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளையே குமாரன் அந்தபடியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறதை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவர்களை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். பிதாவானவர் மரித்தோரை எழும்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லோரும் குமாரனையும் கனம் பண்ணணும் சொல்லி ஆண்டவர் பாருங்க எப்படி எப்பேற்பட்ட ஒரு வசனம் சொல்றாங்க பாருங்க. ஆண்டவர் யூதர்களை பார்த்து சொல்றாங்க, யூதர்கள் இல்ல பரிசேயர்களை பார்த்து சொல்றாங்க, எப்படி நீ பிதாவை கனம் பண்ணினாயோ அதே மாதிரி நீ குமாரனை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்றார். அவர் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்தார். யார் நியாய தீர்ப்பு சொல்வா சொல்லுங்க? நியாய தீர்ப்பு செய்பவர் யார்? இறைவன். ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு, அங்க ஓய்வு நாள் இறைவன் என்று தன்னை காண்பிச்சிட்டாரு. அடுத்து சொல்றாரு நியாய தீர்ப்பு குமாரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கான். அந்த குமாரன் தான் செய்வார் நியாய தீர்ப்பு, பிதா கிடையாது. அப்ப இன்னைக்கு நீங்க மரித்து நீங்கள் உங்களுடைய நாட்களுக்கு காத்துட்டு இருக்கும் போது, அந்த நியாய தீர்ப்பு நாட்கள் காத்திருக்கும் போது, அந்த ராஜ்யத்துல சிங்காசனத்தை உட்கார்ந்துட்டு இருப்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் நியாயம் தீர்ப்பார். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கூட்டம், இந்த கூட்டம் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுமந்த கூட்டமா இருக்கிறதுனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ உங்களை நியாயம் தீர்க்க மாட்டார், அப்படியே உள்ள போங்க அப்படிமாங்க. என் பிதாவின் சித்தம் செய்தீர்கள் என்றார், அப்படியே உள்ள போங்கமாங்க. பிதாவின் சித்தம்னா என்ன? வேதம் தெளிவா சொல்லுது, குமாரனை அறிகின்ற அறிவுதான் பிதாவின் சித்தம். அதான் வேதம் சொல்லுது. குமாரன் இந்த உலகத்துக்கு பிதா கொடுத்தாரு நம்புவதுதான் பிதாவின் சித்தம். நிறைய இஸ்லாமியர்கள் கேட்பாங்க, பிதாவின் சித்தம் நீங்க செய்யல அப்படிம்பாங்க. மத்தேயு 7:21 காட்டு சொல்லுவாங்க, கர்த்தாவே கர்த்தாவே உங்க நாமத்துக்கு அது செய்தோம், இது செய்தோம், அப்படி செஞ்சோம், அற்புதம் செஞ்சோம். ஏசு சொல்றாங்க, என் பிதாவின் சித்தம் செய்யாத ஆள் நீ யார்? நீ யார் அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு அற்புதம் செய்வதனாலேயோ, நான் அந்நிய பாஷை பேசுவதனாலேயோ, நான் பிரசங்கம் பண்ணுவதனாலேயோ, நான் சபைகள் ஸ்தாபிப்பதனாலேயோ நான் பிதாவின் சித்தம் செய்யல. புரிஞ்சுக்கொண்டீங்க? குமாரனை அறிகின்ற அறிவு எனக்குள்ள இருக்கணும். குமாரனை கொடுக்க வேண்டிய கணம் நான் கொடுத்தாக வேண்டும். அந்த குமாரனுக்கு நான் கணம் கொடுக்கும் போது, அந்த குமாரனை பின்பற்றும் போது, அவருடைய வார்த்தையின்படி நான் வாழும் போது, அதுதான் பிதாவின் சித்தம். அப்ப அந்த பிதாவின் சித்தம் செய்யாம நீங்க என்ன செஞ்சாலும் ஆகாது. இப்ப இந்த வருஷத்தை கோடிட்டு இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க, நீங்க பிதாவின் சித்தம் செய்வது என்பது நீங்க இஸ்லாம் பின்பற்றுது அப்படிம்பாங்க. அது கிடையாது. வேதம் தெளிவா சொல்லுது, பிதாவின் சித்தம். அது இயேசு கிறிஸ்து தான் சொன்னார். இந்த வார்த்தை மத்தேயு 7:21 இயேசு கிறிஸ்து தான் சொன்னாங்க. அதே இயேசு கிறிஸ்து தான் சொல்றாங்க, பிதாவின் சித்தம் என்னது என்று அவர் தான் சொல்றாரு, குமாரனை அறிகின்றார். அப்போ வேதம் தெளிவா நமக்கு சொல்லுது, நியாய தீர்ப்பும் செய்வது இவர் தான். அப்ப சொல்றாரு, பரிசேயர் சொல்றாங்க பார்த்துட்டு, இப்ப நியாய தீர்ப்பு யார் செய்வா? கடவுள் தான் செய்ய முடியும். அந்த நியாய தீர்ப்பும் என் மேல் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்காரு. முதல்ல நீங்க அதான் புரிஞ்சுக்கணும். இந்த யோவான் புஸ்தகம் அருமையான புஸ்தகம். நான் எப்போதும் சொல்வேன், யோவான் புஸ்தகத்தை மாத்திரம் நீங்க குடும்பத்துல ஒரு போர்டு வீட்டுல வச்சுக்கோங்க, ஒரு வசனத்தை எடுங்க, வாசிங்க. இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க குடும்பமாய் சேர்ந்து ஆலோசனை பண்ணுங்க. நான் நல்ல ஞாபகம் 2019 நான் எருசலேம்ல சாட்சி சொல்வதற்காக எனக்கு ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ்ல கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அந்த கான்ஃபரன்ஸ் 10 நாள் நடக்குது. தினமும் காலையில் ஆராதனை, மத்திய ஆராதனை, பிரசங்கம் பண்ணுவாங்க. எனக்கு 7ஆம் நாள் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நீ 7ஆவது நாள் உன் சாட்சியை ஒரு 25 நிமிஷம் சொல்லணும் அப்படின்னாங்க. அந்த எருசலேம்ல பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லா 200 நாடுகள்ல இருந்து வந்திருந்தாங்க. சீன மக்கள், ஜப்பான் மக்கள், அரேபிய மக்கள், எல்லா கிறிஸ்தவர்கள் வந்திருந்தாங்க. சில இஸ்லாம் கான்வெர்ட்ஸ் இந்த மாதிரி மதத்துல வந்தவர்கள் வந்திருந்தாங்க சாட்சி சொல்வதற்காக. அப்ப என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இந்த நாள் சொல்லணும் அப்படின்ட்டு. நான் ஒரு 2-3 நாள் நான் அங்கேதான் தங்கியிருந்தேன், அதே ரெசார்ட் தங்கியிருந்தேன். 2-3 நாள் தினமும் வந்தேன். எனக்கு ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு, ஒரே ஆராதனை ஒரே வார்த்தைகள் கேட்கும் போது நமக்கு அது ஒரு வார்த்தையை நீங்க கேட்டீங்கன்னா பயிற்சி செய்யணும். இன்னைக்கு MBBS படிக்காங்க, டாக்டர் படிக்காங்க வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு 15 வருஷம் படிச்சுட்டு போங்க, இதே நீங்க பிராக்டிஸ் பண்ணாம இருங்க, உங்க இது செல்லாது. உங்களுடைய டாக்டர்ங்கிற பதவி பாத்தீங்கன்னா டிகிரி கேன்சல் ஆயிரும், நீங்க பிராக்டிஸ் பண்ணாட்டி கேன்சல் ஆயிரும். அது லேப்ஸ் அப்படிம்பாங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் நான் ஒரு கிராமத்தை சந்திச்சேன், அந்த பர்னாம்பேட் அப்படிங்கிற ஊர்ல சந்திச்சேன். அவர் பாத்தீங்கன்னா ஒரு பைலட். அவர் ஒரு கோச்சிங் கிளாஸ் வச்சு நடத்திட்டு இருந்தாரு ஆம்பூர்ல. நான் கேட்டேன், அவர் லைசன்ஸ் காட்டாரு என்கிட்ட. இது மாதிரி நான் ஒரு ஏர் பைலட், எனக்கு பைலட் ஓட தெரியும், ஹெலிகாப்டர் ஃபிளைட் எல்லாமே நான் ஓட்டுவேன் அப்படின்னாரு என்கிட்ட. நீங்க எங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அதான் கேட்டேன் அவர்கிட்ட. அவர் சொல்றாரு,
கொரோனா காலத்தில் நான் ஒரு 3 வருஷம் என்னால் அந்த ஃப்ளைட் ஓட்ட முடியலை. லாக்டவுன் டைமில் அதுக்கப்புறம் நான் சேர்ந்து படிக்கணும், நான் போக முடியலனால லைசன்ஸ்லாம் வாங்கிட்டேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஒரு பைலட் வண்டி அந்த ஃப்ளைட்டை ஓட்டாட்டி அவங்க லைசன்ஸ் கேன்சல் ஆயிருமா. ஒரு வருஷம், எத்தனை நாட்கள் தெரியல, ஒரு வருஷமா 8 மாசமா ஒழுங்கா தெரியல. அந்த நாட்கள்ல இவங்க ஃப்ளைட் ஓட்டாட்டி அவங்க லைசன்ஸ் வச்சிருந்தா கூட செல்லாதான். அவங்க மறுபடியும் அந்த கோர்ஸ் பணம் கொடுத்து சேர்ந்து மறுபடியும் அந்த ட்ரைனிங் போகணுமா. இவர் லோன் எடுத்து படிச்சிருக்காரு, இவருக்கு மறுபடியும் பணம் கொடுக்க வசதி இல்லை, அவர் லைசன்ஸ் இல்லாத அப்படின்ட்டாங்க. அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தையை நீங்க வாசிக்கீங்க, படிக்கீங்க, இதன்படி வாலாட்டி உங்க லைசன்ஸ் கேன்சல் ஆயிட்டு. இது பொதுவான உலக ஞானம். இதுக்கு பெருசா ஒன்று சொல்லணும் அவசியம் இல்லை. நீ இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்களா? இன்ஜினியரிங்ல என்ன பண்றீங்க? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? நான் இன்ஜினியரிங் படித்தேன், இப்போ என்ன செய்றீங்க? 15 வருஷமா சும்மா இருக்கேன். அப்ப நீ இன்ஜினியரிங்கே கிடையாது முதல்ல, நீ இன்ஜினியரே கிடையாது முதல்ல. அப்போ இன்னைக்கு நான் தேவனுடைய மனுஷனாக இருந்தால், தேவனுடைய வார்த்தை எப்படி நான் வாழலை என்றால் நீ கிறிஸ்தவர்களே கிடையாது முதல்ல. அப்போ அந்த மீட்டிங்ல நான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா வார்த்தைகளை கேட்டுட்டே வரேன். எனக்கு ஒரு டைம்ல போர் அடிச்சு. ஏன்னா காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரணும், எந்திரிச்சு நைட்டு 8-7 மணி வரைக்கும் தான் இருக்கும் ஃபங்க்ஷன், நடந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்பீக்கர் பேசுவாங்க, வர்ஷிப் நடத்துவாங்க. ஒரு 10 நாள் நடக்கும். ஆக்சுவலா நான் ஒரு டாம்ல தங்கியிருந்தேன், ஒரு டாம்ல தான் கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி ஒரு பெரிய ஹால் கொடுத்துட்டாங்க, எல்லாருக்கும் ஒரு பெட் கொடுத்துருவாங்க, ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க, இதுதான் உங்க பில்லோ. அந்த பில்லோ தலைவணியில நம்பர் இருக்கும். என் நம்பர் பார்ப்பேன் 219. அந்த 19 பெட்லேயே படுத்துருவோம், அவ்வளவுதான். அதான் என்னுடைய, அப்படிதான் 10 நாள் தங்கணும். என் பக்கத்துல ஒரு ஆப்பிரிக்காரன் தூங்கினாரு, உக்ரைன்காரன் தூங்கினாரு, ஸ்பானிஷ்காரன் தூங்கினாரு. ஒரே கொரட்டையா இருக்கும் அந்த ஹால் ஃபுல்லா. பாத்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு மேல சத்தம் காண முடியாது. அப்ப அங்க உட்காந்து தியானமும் பண்ண முடியாது நம்மளால. அப்ப அந்த நாட்கள் என்ன எதுக்கு சொல்ல வரேன் பாத்தீங்கன்னா, நான் என்ன பண்ணேன், அந்த மீட்டிங்கு யாருக்கும் தெரியாம காலையில ஒரு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு என் பேக், என் பாஸ்போர்ட்லாம் வச்சுக்கிட்டு சினகாக் போக ஆரம்பிச்சேன். இந்த பைபிள் வரும்ல, பவுல் சினகாக்ல பேசுவாங்க, இயேசு கிறிஸ்து சினகாக்ல பேசுவாங்க. அது பாடசாலையா, ஜப ஆலயம். இப்ப ஜப ஆலயத்துல போய் இயேசு கிறிஸ்து பேசுவாங்க, பவுல் பேசுவாரு. எனக்கு ஜப ஆலயத்துக்கு போய் என்ன பண்றாங்க பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துச்சு எனக்கு. நான் என்ன பண்ணேன், சர்ச் பண்ணி பார்த்தேன். எருசலேம்ல இருந்தேன், அல்ல ராமத் ரஹேல் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் இருந்தேன். அங்கதான் ரெசார்ட் இருந்துச்சு. அங்கேருந்து நடந்து போறதுக்கு ஒரு 7 கிலோமீட்டர். நான் லொகேஷன் பார்த்தேன், இது மாதிரி 7 கிலோமீட்டர் காட்டுது. சரி ரைட், நம்ம சினகாக் போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி பேக் எல்லாம் போட்டுட்டு என்னதான் பண்றாங்க பார்ப்போம் யூதர்கள் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல நான் அந்த சினகாக் போக ஆரம்பிச்சேன். காலையில போவேன். அங்க உள்ள போன உடனே ஒரு ரப்பாய் உட்காந்துருப்பாரு. அவர் இந்த ஷால்லாம் போட்டு கையில இந்த கயிறுலாம் கட்டி, நெத்திலையும் ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க, ஒரு வச்சிருப்பாங்க. அப்போ நான் உள்ள வந்த உடனே என்கிட்ட அவங்க பேச தெரியல, அவங்க எபிரேய மொழி தான் பேசினாங்க. எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல ஒழுங்கா. நான் உட்காந்துட்டு இருந்தேன், அவங்க வந்தாங்க, எனக்கு சால்வே போட்டாங்க, என் கையில கட்டி விட்டாங்க, என் நெத்தியில கட்டி வச்சாங்க. நானும் அவங்களோட சேர்ந்து ஆடிட்டு இருந்தேன். என்ன பண்ணணும்னு தெரியல, அவங்க எல்லாருமே ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க எபிரேய மொழியில வணங்கும் போது நானும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து ஆடிட்டு இருந்தேன். இப்படி இருக்கும்போது தினமும் நான் போக ஆரம்பிச்சேன். தினமும் காலையில் போய் எனக்கு என்ன சொல்றாங்கலாம் புரியாது. ஆனா பாத்தீங்கன்னா அங்க கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை நான் பார்த்தேன், அந்த கணத்தை பார்த்தேன், அந்த பயத்தை பார்த்தேன். நான் இஸ்லாம்ல இருக்கும்போது அதே மாதிரி நான் உணர்ந்திருக்கேன். பள்ளிவாசல் போனால் ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். சில சிஎஸ் சபைகள்லாம் போனால் அந்த ஒழுக்கம் இருக்கும், நம்ம சபையில அந்த ஒழுக்கம் காணப்படுது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த யூதனோடு இருக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வேற மாதிரி ஒரு தோணுது. என்னடா அப்படி எவ்வளவு நம்மளுடைய தேவனாகிய கர்த்தருக்கு இப்படி மரியாதை செலுத்துறாங்கன்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணுவேன், காலையில ஒரு ஜப ஆலயம், சாயங்காலம் இன்னொரு ஜப ஆலயம் போயிட்டு இருந்தேன். யாருக்குமே தெரியாம நான் போயிட்டு இருந்தேன். 8 நாளும் போக ஆரம்பிச்சேன் நான் பாட்டுக்கு. அப்போ நான் சாயங்காலம் ஒரு ஜப ஆலயம் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு வயசான யூத தாத்தா, அதுக்கு எனக்கு தெரிஞ்சு 90 வயசுக்கு மேல இருக்காங்க. அப்படி சுண்டி விட்டா ரத்தம் அப்படியே தெரியுது, மூஞ்சிலாம் ரோஸ் கலர்ல இருக்கு, அவ்வளோ வெள்ளையா இருக்காரு அவரு. வயசாகி போய் கிடக்கு, நீங்க எப்படி தொட்டாலே கீறிடும் மூஞ்சி வந்து. அவர் உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ பிரசங்கம் பண்றாரு, எனக்கு என்னன்னு புரியல. அவர் பிரசங்கம் பண்ணும் போது எனக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய அந்த அபிஷேகத்தை நல்லா உணர முடியுது. இவர் கடவுளுக்கு பயந்து ஏதோ பிரசங்கம் பண்றாரு, கடவுளுக்கு கொடுக்க கனத்தை பிரசங்கம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிரசங்கம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சின்ன வாலிபர்கள், வாலிப பசங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, அப்படியே கீழே உட்கார ஆரம்பிச்சாங்க. முன்னாடி உட்கார, காலை கீழே உட்கார ஆரம்பிச்சாங்க. அப்படியே பெரிய ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த தலையில போட்டிருந்தாங்க, அதெல்லாம் கழட்டி வச்சுக்கிட்டு இந்த ஷாலை போட்டுட்டு அப்படியே உட்கார ஆரம்பிச்சாங்க. இவர் பிரசங்கம் பண்ண கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இவன் கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்காங்க. இப்படி கேள்வியும் பதிலும் சொல்லி சொல்லி ஒரு வார்த்தைய 1.5 மணி நேரம் அதுக்குள்ள ஆழத்தை கொண்டு போயிட்டு அவங்க அந்த மனுஷனுக்குள்ள விதைக்காங்க. இது எதுக்கு சொல்ல வரேன் பாத்தீங்கன்னா, இப்படிதான் நம்மளும் தேவனுடைய வார்த்தை ஆழத்துக்கு போயிட்டு
வீட்டில் உட்கார்ந்து கணவன் மனைவியும் பிள்ளைகளும் இதை குறித்து அதிகமாக தியானம் பண்ணி, சபையிலும் அதிகமாக தியானம் பண்ணி வார்த்தையில் வளரும் போதுதான் உங்களுக்கு அந்த அருமை புரியும். அதுக்கு தான் இந்த விஷயத்தை சொல்ல வர. முதல்ல மறுபடியும் நம்ம வசனத்துக்கு போலாம். அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, ஓய்வு நாளுடைய இறைவன் தானே உங்க இறைவன் சொன்னீங்க. நான் தான் ஓய்வு நாள் இறைவன். நியாயம் தீர்ப்பது இறைவன் தானே, நான் தான் நியாயம் தீர்க்க போறேன். இதை பார்த்துட்டு தான் அந்த பரிசேயருக்கு பயமும் காணப்படுது, திகிலும் காணப்படுது. வசனம் சொல்லுது, 23ஆம் வசனம் வாசிக்கிறேன். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதான் இருக்கிறான்னு சொல்ற ஆண்டவர் டிக்ளரேஷன் பண்றாங்க. அங்க அழுத்தமாக ஒரு சொல்றாங்க, நீ குமாரனை கனம் பண்ணவில்லை என்றால் நீ பிதாவையும் கனம் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்றாங்க. அப்புறம் சொல்ல, என் வசனத்தை கேட்டு, நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த வசனம் ஒரு முக்கியமான வசனம். நான் இந்த கதை ஃபுல்லா சொன்ன வந்த காரணம் இந்த வசனத்துக்காக தான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்றாங்க என்னை விசுவாசிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு குழப்பம் உண்டு. உங்களுடைய மார்க்கத்தை குறித்து உங்களுக்கு விளக்கம் இல்லாமல் நீ கிறிஸ்தவர்களாக வாழ முடியாது. நான் தான் சொல்வேன், நீ கிறிஸ்தவர்கள் என்றால் உங்க மார்க்கத்துக்குள்ள நீங்க கேள்விகள் கேட்கணும். உங்களுடைய தேவனை மாதிரி ஒரு பிரதான தேவன் கிடையவே கிடையாது. இந்த பைபிள் இருக்கிற இறைவன் மாத்திரம்தான் மெய்யான இறைவன். இந்த பைபிளுக்கு மாத்திரம்தான் எந்த பிழையும் கிடையாது. முஸ்லிம்கள் சொல்லுவாங்க, பைபிள்ல எக்கச்சக்க டிரான்ஸ்லேஷன் இருக்கு, அது பிழை தானே அப்படிம்பாங்க. டிரான்ஸ்லேஷனுக்கும் பிழைக்கு ஏதாவது வித்தியாசம் உண்டா? இன்னைக்கு ஒரு புஸ்தகத்தை இங்கிலீஷ்ல எழுதியிருப்போம், அது தமிழ்ல மொழியாக்கி பண்ணியிருப்போம். சில பேருக்கு இங்கிலீஷ்ல சிம்பிள் இங்கிலீஷ் பண்ணியிருப்பாங்க, சில பேருக்கு வேற கொலைக்கல் இங்கிலீஷ் பண்ணியிருப்பாங்க. இப்போ டிரான்ஸ்லேஷனும் பிழையும் ஒன்னா? அவங்க கேட்குற கேள்வி அப்படிதான் இருக்கும். டிரான்ஸ்லேஷன் நிறைய இருக்கு அவங்ககிட்ட. ESV டிரான்ஸ்லேஷன் இருக்கு, KJV டிரான்ஸ்லேஷன் இருக்கு, NKJV இருக்கு. இதனால உங்க பைபிள் பிழை அப்படிம்பாங்க. அது வேற, அது காமன் சென்ஸ். டிரான்ஸ்லேஷனுக்கு பிழைக்கும் சம்பந்தமே கிடையாது. இல்ல பழைய ஏற்பாடு தனியா வச்சிருக்கீங்க, புதிய ஏற்பாடு தனியா வச்சிருக்கீங்க, ரெண்டு வேற பைபிள் அப்படிவாங்க. இப்ப ரெண்டுமே கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கை. ஏற்பாடு என்றால் லத்தீன் மொழியில் நினைக்கிறேன், ஏற்பாடு என்றால் கவனன்ட் என்று அர்த்தம். பழைய ஏற்பாடு என்பது பழைய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு என்பது புதிய உடன்படிக்கை. டெஸ்டமெண்ட் என்பது லத்தீன் மொழியில டெஸ்டமெண்டம் அப்படிம்பாங்க. அந்த டெஸ்டமெண்டம் என்பது உடன்படிக்கை. அப்போ வேதம் தெளிவா சொல்லுது, இந்த பைபிள் ஒரு இடத்துல கூட பிள்ளைகள் இல்லாத, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே குரான்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்க குரான் உண்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குரான் கிடையாது, எல்லாம் சொல்லலாம் ஒரு குரான் இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய வெப்சைட்லேயே போட்டு 23க்கு மேல குரான் உண்டு. அந்த ஒவ்வொரு குரான்லையும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க உபதேசங்கள் பிழைகள் உண்டு, டாக்டரின் பிழைகள் உண்டு. நம்ம இதுல கூட பாத்தீங்கன்னா டாக்டரின் பிழை இருக்காது, ஏதாவது அங்கிட்டு கிராமர் மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. அதுக்கும் கிராமர் டாக்டரின் உபதேசம் சம்பந்தமே கிடையாது. ஆனா அவங்ககிட்ட எக்கச்சக்க குரானே உண்டு. முதல்ல பாத்தீங்கன்னா அதே நிறைய பேருக்கு தெரியாது, அதான் பெரிய விஷயமே அவங்ககிட்ட. அப்புறம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் சொல்றாங்க, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே தான் சொல்ற. எங்கெல்லாம் மெய்யாகவே மெய்யாகவே 2 தடவை சொல்லப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் நீங்க குறிப்பிட்டு பார்க்கணும். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு நீங்க உங்களுடைய கணத்தையும் இயேசு கிறிஸ்து கொடுக்க வேண்டிய மரியாதையும் அந்த ஆராதனையும் நீங்க ஒழுங்கா கொடுக்காம நீங்க அவர் விசுவாசம் செய்யவில்லை என்றால் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. நித்திய ஜீவன் இல்லை என்றால் நீங்க மரணமாகும் போது நீங்க ஜீவனுக்குள்ள போக மாட்டீங்க. அதான் பிரச்சனை. நீங்க மரணம் என்பது ஒரு பெரிய ஒரு பாலம் தான். கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் மரணம் என்பது ஒரு பாலம். இங்க கண்ணை மூடிங்க, அங்க கண்ணை திறப்பீங்க, அவ்வளவுதான். இங்க கண்ணை மூணு அடுத்த நிமிஷம் கண்ணை திறப்பீங்க, உங்களுடைய உறவு யாரு கூட இருந்துச்சோ அவங்களோடு இருப்பீங்க. அதான் விஷயம். நீங்கள் தேவனோட உறவு கொள்ள முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்க கண்ணை மூடி கண்ணை திறக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நிற்பீங்க, அவ்வளவுதான் விஷயம். இதே நீங்க உங்க உறவு சரியில்லாம இருந்துச்சுன்னா நீங்க இருள்ல கண்ணை திறப்பீங்க, அங்க அழுகையும் பட்கடிப்பும் இருக்கும், உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அறிவியல் சொல்லுது, சைக்காலஜி சொல்றாங்க, ஒரு மனுஷனை போட்டு இருட்டறையில போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8 நாள்ல அவன் யாரு என்பதே அவன் கொஞ்சம் கொஞ்சமா அவனே அழிக்க ஆரம்பிச்சுவானா. ஒரு மனுஷனை போட்டு இருட்டறையில வெளிச்சம் பார்க்காத இருட்டறையில 1 வாரம் போட்டீங்கன்னா போதும், அவன் தன் உடம்பெல்லாம் கீறி கொஞ்சம் கொஞ்சமா புத்தி பேதளிச்சு அவன் கீறி அவன் தன்னையே அழிச்சிருவான். இதுதான் அந்த பட்கடிப்பும் அந்த இருள் சேர்ந்த இடம். நித்தியமாக அப்படி போகணுமா?
இல்லை என்றால் ஜீவனுள்ள தேவனை நீங்க கர்த்தர் என்று எண்ணிக்கொண்டு அவருக்கென்று வாழணுமா? இதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் நல்லவர். ஓய்வு நாளுக்கென்று அவர்தான் தேவன். நியாய தீர்ப்பிலே அவர்தான் தேவன். இன்னைக்கு குமாரனை விசுவாசிக்காதவன் மரணமாவான். பவுல் தெளிவா சொன்னாரு, நான் சொன்ன உபதேசம் இல்லாமல், நான் திருப்பி சொல்றேன், இதே தான் பவுல் சொல்வாரு, நான் கலாத்தியர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும், நான் சொன்ன உபதேசம் அல்லாமல் வேற ஒரு உபதேசம் உங்கள்கிட்ட யாரால் சொன்னால், அது மனிதனோ இல்ல தேவ தூதனோ வந்து சொன்னால் அவன் சபிக்கப்படத்தக்கவன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கேளுங்கள். தேவன் இல்ல மனுஷனோ தேவ தூதனோ மறுபடியும் வந்து இந்த உபதேசம் போய் சொன்னா சபிக்க கடவன் சொன்னாரு. இவர் சொன்ன ப்ராஃபசி 6ஆம் நூற்றாண்டுல முகமதுங்க நபி வந்து சொல்றாரு, எனக்கு தேவன் தூதன் சொன்னா இயேசு கிறிஸ்து குமாரன் இல்லை, அவர் மனுஷன் தான் என்று சொன்னா அப்படின்னு சொல்லி சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சபிக்கப்பட்ட ஒரு மரணத்துல போனால்தான் அந்த நபியோடைய உண்மையான வாழ்க்கை வரலாறு. அது நான் சொல்ல அவசியம் இல்லை. சீரா சொல்லுவாங்க, அவருடைய வாழ்க்கை சீரத்துல் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறு இருக்கு, சீரா அப்படின்னு சொல்லுவாங்க. முகமது நபியோட வாழ்க்கை வரலாறு புஸ்தகத்தை பார்த்தா சொல்லப்பட்டிருக்கும் என்னன்னு சொல்லி. இஸ்லாம் மதத்துக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு அடிப்படை கிடையாது. கிறிஸ்தவம் பொய்ங்கிற சொல்ல வந்தது தான் அந்த மார்க்கம், வேற எதுவுமே கிடையாது. ஏசு கிறிஸ்து உயிர் தரல, ஏசு கிறிஸ்து குமாரன் கிடையாது, ஏசு கடவுள் குமாரன் வரமாட்டாரு, இப்படிங்கிற லாஜிக்கல் கொஸ்டின் கேட்கிற மாதிரி தூதன் சொன்னாரு. இது நம்மளுடைய அப்போஸ்தலன் பவுல் அவர்களுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறுது. அவர் சொன்ன மாதிரியே ஆச்சு. இன்னைக்கு நம்பி அநேக மக்கள் தவறான வாழ்க்கையில தவறான மார்க்கத்தை பின்பற்றிட்டு வராங்க. அன்பு தேவ ஜனமே, நமக்கு நேரம் ஒரு விஷயம் தான் கரெக்டா இருக்கு. நம்ம அடுத்த ஒரு வசனம் வாசிக்கிறேன், மெய்யாவே. அதுக்கப்புறம் மரித்தோர் 25ஆம் வசனம் வாசிக்கிறேன். மரித்தோர் தேவ குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே. மறுபடியும் பாருங்க, ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடைய இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுள்ளவராக இருக்கார். சொல்லப்பட்டிருக்கா குமாரனும், எல்லாம் வாசிங்க சேர்ந்து, குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். ஆமா, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறார்களா? சரி, அந்த வசனம் நமக்கு வேணாம். ரைட். அப்போ நல்லா புரிச்சுக்கோங்க, நீங்க இயேசுவின் கூட்டம் என்றால், குமாரன் கூட்டம் என்றால், அவருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கனம் கொடுக்கணும். பிதாவாகிய தேவன் அவர் அனுப்பினார். அவர் யூதர்கிட்ட சொல்ல வந்த விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, ஓய்வு நாளின் இறைவன் நான் தான், நியாய தீர்ப்பின் இறைவன் நான் தான், எல்லா அதிகாரம் எனக்கு மேல கொடுக்கப்பட்டிருக்கு. என் வசனத்தை கேட்டு நீங்க வாழும் போது உங்க வாழ்க்கை மாறும். இன்னைக்கு நம்ம நிறைய சபைக்கு வாரோம், ஜெபம் பண்ணுவோம், நம்ம பயம் கொடுப்போம், போதகருக்குள்ள பயம் கொடுப்போம், ஊழியர்களுக்குள்ள பயத்தை காட்டுவோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம பயம் காட்ட மாட்டோம். அது மிக மிக பிழையான விஷயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் இயேசுடைய வார்த்தையை கேட்டு மாறி நீங்க நடக்கணும். இந்த ஆத்மாவுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆத்மா இதுதான் நம்மளுடைய இயற்கையை அப்படிதான் ஆண்டவர் படைச்சிருக்காரு. இந்த ஆத்மால பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்க கேட்கீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்க, ரெட் லைட் போட்டா கார் நிக்கணும், பச்சை லைட் போட்டா கார் ஓட்டணும். இது வந்து ஒரு அறிவு. இது உங்க காதுல அறிவா போய் நின்றும். இந்த ஆத்மா எப்போ அதை உணரும் பாத்தீங்கன்னா, ரெட் லைட் போடும் போது உங்க வண்டி நீங்க பிரேக் பிடிச்சு நிப்பாட்டுவீங்க, கிரீன் லைட் போடும் போது நீங்க ஆக்சிலேட்டர் அமுக்கி வண்டி போவீங்க. ஒரு விஷயம் முதல்ல கேட்டீங்க, சொன்னாங்க இத மாதிரி ரெட் லைட் போட்டா நில்லு, பச்சை லைட் போட்டா போன்னு சொன்னாங்க. அது வெறும் அறிவு தான். அறிவு உங்க வாழ்க்கையில எந்த செழிப்பு உருவாக்காது. வேதம் தெளிவா சொல்லுது. ஞானத்தின் மிக சிறந்தவர் சோலமோன். அவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் அதிகமாக படிக்க படிக்க அவனுக்கு சோறு உருவாகுமான். ஏன்னா நீங்க நிறைய படிக்கீங்க, இது அறிவா போய் நிற்கும். இது அறிவு தான், அவ்வளவுதான். இன்னைக்கு ரட்சிப்பு என்பது அறிவு. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பது அறிவு. இயேசு கிறிஸ்து எனக்காக உயிர்த்தார் என்பது அறிவு. எனக்கு ஜீவன் கொடுத்தார் என்பது அறிவு. என் நித்திய ஜீவன் கொடுக்க போறார் அது என்பது அறிவு. இந்த அறிவு உங்களுக்குள்ள இருக்கு, அது பிரச்சனை கிடையாது. இந்த அறிவை உங்க ஆத்மா உணர வேண்டும் என்றால், எப்படி ஒரு உண்மையான சூழ்நிலையில ரெட் லைட் போடும்போது உங்க காலை பிரேக் பிடிச்சு நிக்கீங்களோ, அதே மாதிரி ஆண்டவர் தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்லும் போது உங்க வாழ்க்கையில நன்மை செய்யணும், தவறு செய்யக்கூடாது என்பதை நீங்க உணரணும். கணவன் மனைவிக்குள்ள அந்யுன்யம் காணப்படணும், கணவி மனைவிக்குள்ள ஒற்றுமையாக இருக்கணும். கணவன் மனைவி ஒரு 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 சரீரம் ஆண்டவர் சொல்றாங்க.
போய் சொல்லக்கூடாது, பொறாமையை எடுக்கக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, களவு செய்யக்கூடாது. அவன் அபிஷேகத்தை பாரு, இவன் அபிஷேகத்தை பாரு, நான் பெரிய ஜெபம் பண்றேன் 8 மணி நேரம், நான் 6 மணி நேரம் ஜெபம் பண்றேன், எனக்கு இல்லாத வல்லமையா, அவ போய் சொல்றா. இந்த எல்லா விஷயங்களும் ஆண்டவருக்கு அருவருப்பான விஷயம். இதெல்லாம் செய்யாம நீங்க ஆத்துமா சொன்ன விஷயத்தை பைபிள் இங்க சொல்லப்படுற வசனங்களை நீங்க கேட்டு போனீங்கன்னா அது அறிவு, அதன்படி வாழ்ந்தீங்கன்னா அதுதான் ஆத்துமா. அது தேவன் ஜீவனுள்ள ஆத்துமாவாக மாத்துவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம் நீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த மத்த தேவங்களுக்கு நீங்க கனம் கொடுக்காமல் கர்த்தரையே கனம் கொடுத்த கூட்டமா வாழ்ந்துட்டு வரீங்க. இந்த கர்த்தருடைய நாமத்தை மாத்த உச்சரிக்கிற கூட்டமா வாழ்ந்துட்டு வரீங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் கொடுத்துட்டு வாரீங்க. அவர் உங்களை விட்டு விலகுவாரா? அவர் உங்க ஜெபத்தை கேட்காம இருப்பாரா? அவர் உங்களுடைய அழுகுறலை கேட்காம இருப்பாரா? அவர் நிச்சயமா கேட்பார், எல்லாருக்கும் உதவி செய்வார். ஆனால் அறியாமையில வாழாதீங்க, தேவனுடைய வார்த்தையின்படி வாழுங்க. வார்த்தை தான் முக்கியம். நான் எல்லாரையும் சொல்வேன், என் சாட்சி எல்லோரையும் உயிர் பெற்று எழுப்பி உட்கார வச்சிருவாங்க. தூங்கிட்டு இருக்காங்க, நான் சாட்சி சொல்ல போறேன், எஞ்சி உட்காந்துட்டாங்க, அவ்வளவுதான். ஆனால் தேவ வார்த்தை தான் உங்களை ஒவ்வொரு நாளும் நடக்க வைக்கணும். சாட்சி கிடையாது, வார்த்தை. எனக்கு தெரிஞ்சிட்டு இந்த வார்த்தை தான் முக்கியம் சொல்லி, இந்த வார்த்தை எந்த அளவுக்கு ஆழமாக போக முடியுமோ. எனக்கு என்னுடைய முக்காவாசி ஹாபி பார்த்தீங்கன்னா, என் லேப்டாப்ல ஒரு பக்கம் பைபிள் வச்சிருப்பேன், ஒரு பக்கம் நோட்ஸ் வச்சிருப்பேன், பார்த்து பார்த்து டைப் பண்ணிட்டே இருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் வீட்டில் நோட்டாக சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தெரிஞ்சு நிறைய நோட்லாம் எடுத்து சுத்த முடியாது, ஒரேடி எல்லாத்தையும் நம்ம டிஜிட்டலாக மாற்றிடலாம்னு சொல்லி நான் லேப்டாப்லையும் ஐபேட்லையும் எடுத்து மாற்றி மாற்றி எழுதி படிக்க ஆரம்பித்தேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் படிக்கணும், நீங்கள் போதனைக்கு உட்பட வேண்டும். உங்களுக்கு அறிவு தேவைப்படுது, அந்த அறிவை வீட்டில் போய் செஞ்சு காட்டணும், அதான் முக்கியம். வீட்டில் உடனே செய்யணும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில செய்யணும், உங்கள் எண்ணங்களில் சீர்படுத்தணும். நீ இப்படி வாழ ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து தான் இறைவன் என்பதை ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நியாயத்திற்க போற நம்புறீங்க? எத்தனை பேர் இந்த பைபிள் பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு என்பது? அப்படி நம்புனீங்கன்னா ஒரு வார்த்தையை கேட்டு நடங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாத்துவார், உங்க வாழ்க்கையை செழிக்க செய்வார். நம்ம ஜெபம் செய்து முடிச்சிடலாம். ஜெபம் செய்வோம், கண்களை